உள்ள இருக்கிற 5 மிஷன்களுக்கு யாரும் மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு உள்ள இருக்கிற கண்டஸ்டண்ட்டை வச்சே, அதாவது இவங்க போய் சொல்லி இவங்களோட ஃபேன்ஸாக இருக்கக்கூடிய யாராச்சும் வந்து ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் விஜய் சேதுபதி அவர்கள் என்ன பண்ணுறாருன்னா, உள்ள இருக்கிற 5 பேருக்கு வந்து ஓட்டு கேளுங்க. ஏன்னா வெளியில எல்லா மக்களும் வந்து ஓட்டு போட மாட்டேன் அப்படிங்கிற ஒரு கொந்தளிப்போட இருக்கிறாங்க. ஏன்னா இருக்கிற 5 பேருக்குமே பெருசா ஓட் பை இல்லை. நீங்க சொல்லியாச்சு அதுக்காச்சும் ஓட்டு வருதான்னு பார்ப்போம். ஸோ தயவு செஞ்சு ஓட்டு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சேதுபதி அவர்கள் வந்து லிட்டரலா ஓட்டு பிச்சை வந்து அவங்களை வந்து எடுக்க சொல்றாரு. ஸோ இதில் வந்து சில பேர் வந்து சில விஷயங்கள் சொல்கிறாங்க. இதில் விஜய் சேதுபதியோட ஒரு மாஸ்டர் பிளான் வந்து எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு நண்பர்களே. என்ன அந்த மாஸ்டர் பிளான் சொல்லி அப்படி கேட்குறீங்களா? நேற்று வரைக்கும் வியானா வந்து ஒரு கருத்தில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக தெளிவாக இருந்தாங்க. அரோரா எப்படி கேம் ஆடுறாங்க, ஒன்றுமே பண்ணாத அரோரா, நம்மளோட கானாவின் ஒத்து மணி பாக்ஸ் எடுக்கிறதுக்கு மூல காரணமாக இந்த அரோரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 இது இருந்துச்சுல்ல, அவங்க மேலே ஒரு பிம்பம் இருந்துச்சுல்ல. அந்த விஷயத்த விஜய் சேதுபதி அவரோட சக்சஸ்ஃபுல்லா ஒயிட் வாஷ் பண்ணி அரோரா என்றால் தூய்மையானவர்னு சொல்லிட்டு வியானா வாயிலே வர வச்சு வியானா வாயிலே ஓட்டு கேட்க வச்சாரு பாருங்களாங்க. அங்க நிற்கிறாரு சேதுபதி. இப்ப நேத்திக்கு கானா வினோத், அதாவது வந்து அரோராவுக்கு எதிராக வந்து ஒரு மிகப்பெரிய ஹேட்ரட் வருது. கானா வினோத்தோட பாக்ஸ் எடுக்கிறதுக்கு அரோரா ஒரு மிக முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த விஷயத்தை யாரை சொல்லி வச்சா மக்கள் வந்து நம்புவாங்க, யாரு வந்து பேசுனா அந்த விஷயத்தை நம்புவாங்கன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி கானா வினோத்தை வர வச்சு இந்த பாக்ஸ் எடுக்கிறதுக்கு முழு காரணம் நான் மட்டும்தான், யாருமே இந்த இன்ஃபுளுன்ஸ் சொல்லிட்டு அவரையே சொல்ல வச்சாங்க. பாத்தீங்களா? சேம் லைக் அதே மாதிரி நான் ஆல்ரெடி என்னோட முன்னாடி வீடியோவில் சொன்ன மாதிரி அரோராவுக்காக ஒரு ஒயிட் வாஷ் அப்படிங்கிறது வந்து இந்த வீட்டில் நடக்குது. அதாவது அரோரா வந்து எல்லா இடத்துலையும் சரியானவங்க, அவங்க கருத்தை கரெக்டாக சொல்றாங்க, அவங்க ரொம்ப தூய்மையானவர்கள், அவங்க வந்து ஒரு அன்னை தெரசா. ஸோ இப்படியெல்லாம் விஜய் சேதுபதி அவர்கள் வந்து டே 50ல இருந்து இது வரைக்கும் வந்து அரோராவுக்காக மிகப்பெரிய ஒரு சொம்பாக மாதிரி அரோரா எபிசோடா இன்னைக்கு மாறிடுச்சு. லிட்டரலா வந்து அரோராவுக்கு எதிராக யார் என்னென்ன பேசினாங்களோ எல்லாரையும் கூப்பிட்டு வந்து ரோஸ்ட் பண்ணிட்டு, ரோஸ்ட் பண்ண நம்ம சேதுபதி அவர்கள் யார் வந்து அரோராவுக்கு எதிராக குற்றச்சாட்டு வச்சாங்களோ அவங்களையே மேனிப்புலேட் பண்ணி, எப்படி அவங்களையே ரோஸ்ட் பண்ணி மேனிப்புலேட் பண்ணி அவங்க வாயாலேயே அரோராவுக்கு ஓட்டு கேட்க வைக்கிற ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா? அதுதான் விஜய் டிவியும் விஜய் சேதுபதி நினைச்சா ஏன் ஷோ நாங்க ரன் பண்றோம், நான் ஹோஸ்ட், எனக்கு பிடிச்ச கண்டஸ்டண்ட எனக்கு பிடிச்ச கண்டஸ்டண்ட உள்ள அவங்களுக்கு எதிராக இருக்கிறவங்களையே மேனிப்புலேட் பண்ணி திரும்ப அவங்களுக்கு ஆதரவாகவே ஓட்டு கேட்க என்னால வைக்க முடியும்டா அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் சேதுபதி அவர்கள் வந்து அவரோட விஷயத்துல ஜெயிச்சிட்டாரு. ஆனா மக்கள் ஒன்றும் முட்டாள் இல்லை சேதுபதி அவர்களே. நான் சொல்றேன், அங்க இருக்கிற 5 பேர்ல நீ யாருக்கு வேணா ஓட்டு போடுங்க, அரோராவுக்கு மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க, போடாம இருக்குன்னு சொல்லி சொல்றேன். அவ்வளவுதான். உங்களோட கருத்து பார்த்துக்கிட்டு தெளிவா தெரியும் யாரு டிசவுட் யாரு டிசவுட் இல்லைன்னு. நீங்க தெளிவா முடிவெடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். முதல்ல இந்த ப்ரோமோ 2ல நடந்த விஷயங்களை பத்தி பார்க்கலாம். லிட்டரலா நான் சொன்ன மாதிரி உள்ள இருக்கிற 5 மிக்சர்களுக்கு வந்து யாருமே ஓட்டு கேட்க மாட்டாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிற கண்டஸ்டன்ட் வச்சு ஓட்டு கேட்கறாங்க. ஸோ அதுல யாருக்காக வந்து போயிட்டு ஓட்டு கேட்பீங்க, ஒயிட் வாஷ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே சபரிக்கு அப்சரா மற்றும் நம்மளோட தர்பீஸ், இவங்க 2 பேர் வந்து சபரிக்கு ஓட்டு கேட்குறாங்க. ஸோ இந்த விஷயத்தில் வந்து ஓகே டன், ஏதோ தர்பீஸ் வந்து சோத்தமிக்க நமக்கு எல்லாருக்கும் தெரியும், நமக்கு சோறு போட்டான், எனக்கு சோறு வந்து வாரி வைப்பான், ஸோ அதனால வந்து ஒரு தூய்மையானவர், அவர் ஒரு புனிதர், அவருக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்சரா வந்து அவங்களுக்கு வந்த உடனே யாருக்கும் பெருசாக அவங்க வந்து யாருக்கும் சப்போர்ட் பண்ண மாதிரி தெரியல. லிட்டரா வந்து கானாவினோத்தனுக்கு மட்டும்தான் லைட்டாக சப்போர்ட் பண்ணாங்க. அப்படி இருக்கும்போது இவங்க 2 பேரும் சொன்னதில் வந்து எந்த விதமான இதுவும் இல்லை. சரி ஓகே டன், அவங்க வந்து அவங்களோட கருத்து அதை நம்ம வந்து விட்டுருவோம். அதுக்கப்புறமா ஒரு காமெடி நடந்துச்சு. ஸ்பேஸ்ல இருந்து குதிச்சு ஒருத்தன் வந்திருக்காருல நம்ம தலைவர் பிரவீன் காந்தி, சரியான காமெடி பேசுங்க. தர்பீஸ்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. இந்த ஆளு வந்து ஷோவை பார்த்தாரா, என்ன நடக்குது வெளியில எதுவுமே தெரியாம சாண்ட்ரா ஓட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அந்த ஆளு, அடே பிரவீன் காந்தி ப்ரோ, என்ன ப்ரோ நீ உண்மையுமே ரட்சகன் படம் எடுத்தியா, நீ உண்மையுமே ஜோடி படம் நீ தான் எடுத்தியா, இப்போ வரைக்குமே எனக்கு சந்தேகமா இருக்கு. வெளியில நடக்கிற விஷயம் எதுவுமே தெரியாம அடுத்து 10 நிமிஷத்துல எவிக்ட் ஆக போற கண்டஸ்டன்ட் ஓட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால போயிட்டு சாண்ட்ராவுக்கு ஓட்டு போட்டு விடுங்கள், மறக்காமல் சாண்ட்ராவுக்கு ஓட்டு போட்டு. என்னடா பார்த்த, ஐயோ முடியல, அப்படி ஒரு காமெடி இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து கெமி வந்து திவ்யாவுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி கேட்கறாங்க. கானா வினோத்தோட எவிக்ஷனுக்கு அப்புறமா இவங்க எல்லாருமே ஒண்ணு கூடி உட்காந்து பேசும்போது எல்லாரும் என்ன சொல்லியிருப்பாங்க, கானா வினோத் போனதுக்கு அப்புறமா இவங்களோட எல்லாரோட ஆதரவும் முழு சப்போர்ட் உனக்கு தான் அப்படின்னு பேசியிருப்பாங்க. இப்போ அப்படி பேசின எல்லாருக்கும் மத்தியில் கெமி மட்டும்தான் அவங்க சொன்ன விஷயத்த உருப்படியா ஃபாலோ பண்ண மாதிரி தெரிஞ்சுது. நான் திவ்யாவுக்கு சப்போர்ட்லாம் பண்ணல, பேசுனது ஒண்ணு, இங்க வந்து ஒண்ணு நடந்துக்கிறாங்க. இப்போ விஜய் சேதுபதியோட இன்ஃப்ளூயன்ஸ்ல வியானாவே மாறிட்டாங்க அப்படிங்கிறது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. எனக்கு வியானாவெல்லாம் நான் நேத்துல இருந்து செம்மையா ஃபயர் விட்டுக்கிட்டு இருந்தேன், செம்மையா பேசுறமா, கருத்துக்களை தெளிவா எடுத்து சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். வியானா விஜய் சேதுபதி வந்து மிரட்டி, லிட்டரலா மிரட்டி
அரோராவுக்கு எதிராக எப்படி பேசலாம், அரோராவுக்கு நீயே ஓட்டு கேளு அப்படிங்கிற மாதிரி வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காருல, அதெல்லாம் வேற லெவல். அதுக்கப்புறமா வந்து பிரவீன்ராஜ், நம்ம பிரவீன்ராஜ் வந்து விக்கல்ஸ் விக்ரம் அவர்கள் வந்து ஓட்டு கேட்கிறாரு. நான் ப்ரோ வெளியில் எல்லாத்தையும் பார்த்துட்டு போயிட்டு என்ன மாதிரி கேம் ஆடுறான்னு தெரிஞ்சுக்கிட்டு நீ வந்து உருட்டுறியா ப்ரோ போயிட்டு விக்கல்ஸ் விக்ரமுக்கு? என்னங்க பண்ணா இருந்தால ஃபுல் அண்ட் ஃபுல் மைண்ட் கேம் தான். இங்கே பிக் பாஸ் வீட்டை பொறுத்த வரைக்கும் வெறும் மைண்ட் கேம் மட்டும் செல்லுபடியாவது மக்களே. அதை தாண்டி கொஞ்சமாச்சும் வந்து ஃபிசிக்கல் டாஸ்க்லையோ இல்லை கேம் ப்ராப்பரான கேம்லையோ ஃபன் அண்ட் என்டர்டைன்மெண்ட்லையோ இது வரைக்கும் விக்கல்ஸ் விக்ரம் வந்து அவனோட எப்படி மையப்படுத்திட்டு இந்த வீட்டுக்கு வந்தாப்புல ஒரு காமெடியன். நான் சிரிக்க வைப்பேன், மற்றவங்களை சிரிக்க வைப்பேன், ஃபன்னாக இருக்கும், அந்த இடத்த வந்து கலகலப்பாக வச்சுப்பேன். ஒன்றுமே இல்லை. நேற்றுக்கு வந்து வெள்ளிக்கிழமை எபிசோடு பார்த்தீங்களா? இந்த வெள்ளிக்கிழமை எபிசோடில் வந்து நம்ம தர்பீஸ் வந்து படுத்துருப்பாப்புல, தர்பீஸ் செத்துட்டான்டா அப்படிங்கிற மாதிரி உட்காந்து எல்லாரும் ஒப்பாரி வைப்பாங்க. உண்மையாகவே சொல்கிறேன், உங்களுக்கு சிரிப்பு வந்துச்சா இருக்காச்சும்? இந்த இடத்துல வந்து காமெடி பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் வந்து நம்ம விக்கல்ஸ் விக்ரம், அரோரா, ஷப்பா சிரிப்பே வரலங்க. உட்காந்து இவனுக்கு வந்து ஒப்பாரி வைக்கிறானுங்க. அதை வேற கட் பண்ணி வெள்ளிக்கிழமை எபிசோடில் நடந்த ஒரு காமெடியான சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு இதை போடுறானுங்க. சத்தியமாக சிரிப்பு வரலடா, சீரியஸாடா. அதே இடத்துல கானா வினோத் இருந்திருந்தா அந்த இடம் எப்படி இருந்திருக்கும்? அப்போ யார் உண்மையாகவே மகிழ்விக்க வந்த மக்கள் கலைஞனாக இருக்கக்கூடிய உண்மையான காமெடியன் யார் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுங்க. ஸோ அதனால் வந்து நான் கருத்து மட்டும் தான் சொல்லுவேன். நான் யாரும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலை, இவங்களுக்கு ஓட்டு போடுங்க அவங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு. நான் அரோராவுக்கு கூட நான் வந்து ஃபஸ்ட்டு சொன்னதை வந்து ஓகே டன், உங்களுடைய விருப்பம், அரோராவுக்கு ஓட்டு போடுறதா தான் போடுங்க. பட் ஆனால் ஒரு தவறான முன்னுதாரணமாக ஆகிடும். அரோராலாம் இந்த சீசனில் வந்து டாப் 3 வந்தாலே தவறான முன்னுதாரணமாக ஆகிடும். நான் உங்களோட பர்சனலை பற்றி பேசுகிறேன், இந்த கேம் ஷோ மையப்படுத்தி தான் திரும்ப சொல்கிறேன். இந்த கேம் ஷோவில் அவங்க போட்ட உழைப்புங்கிறது 20 கண்டஸ்டன்டோட ஈக்குவல் டு அப்சரா, அவ்வளோதான். என்னோட கருத்து அவ்வளோதான். ஸோ அதனால் உங்களோட கருத்து நீங்கள் என்ன பண்ணுமோ பண்ணுங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு இடத்த வந்து ஃபன்னாகவும் என்டர்டைன்மெண்ட்டாகவும் வச்சுக்கிறது விக்கல்ஸ் விக்ரம் அப்படின்னு சொல்லிட்டு பிரவீன்ராஜ் என்ன சொன்னாலும் உண்மையாகவே அதுக்கு தகுதியான ஒரு ஆள் யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா கானா வினோத் அவர்கள் மட்டும்தான். அவர் தான் இந்த இடத்துல உண்மையாகவே நிறைய இடத்துல ஃபன் பண்ணியிருக்காரு, சிரிக்க வச்சிருக்காரு, உண்மையாகவே என்டர்டைன்மெண்ட் பண்ணது இந்த சீசன் ஃபுல்லாக அவர் தான். உண்மையான டைட்டில் வின்னர், மக்கள் டைட்டில் வின்னர் அவர் தான் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து நம்மளோட வியானா கொஞ்ச நேரத்தில் மனசை மாறிட்டேம்மா. அப்படி என்னமா மிரட்டினார் இருந்தாலும் ஒன்று அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்த நேற்றுக்கலாம், தெளிவாக பேசுகிறேன். இன்னைக்கு காலையிலேருந்து நல்லா பேசினேன். ஒன்றும் இல்லைங்க, சிம்பிளுங்க. அரோராவுக்கு எதிராக குறும்படம் போட்டு அரோராவை வந்து நல்லவங்களா காட்டி அந்த விஷயத்தினால வியானாவை மனசை மாற்றி இப்போ வியானாவே என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களுக்கு வெளியில் ஒரு இமேஜ் இருந்துச்சு, அந்த இமேஜெலாம் உடச்சி தள்ளிட்டு அவங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க பேசுனதெல்லாம் சின்ன கட்டாக வச்சுட்டு மினி கட்டாக வச்சுட்டு வியானா அரோராவுக்கு வெளிப்படையாக மக்களே ப்ளீஸ் ஓட்டு போடுங்கன்னு சொல்லி சொல்கிறத ஹைலைட் பண்ணி அதுக்கு ஒரு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கொடுத்து ப்ரோமோவில் இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக கொடுப்பீங்க சொம்பு தூக்கிகளா? எனக்கு அப்படிதான் தோணுது. அப்படியே வந்து படு மொக்கையா நீங்க சொம்பு தூக்குறது அப்பட்டமா கிளியரா தெரியுது ப்ரோ. எங்களுக்கு மறைமுகமா நீங்க சப்போர்ட் பண்ணுங்க ப்ரோ. நீங்க வெளிப்படையா சப்போர்ட் பண்றதை பார்த்தா எங்களுக்கு விமர்சிக்கிறது தான் தோணுது. சேதுபதி மேல இருக்கிற தனிப்பட்ட வன்மமே கிடையாது. நீங்க அரோராவுக்கு ஒரு முழு சொம்பாக மாறி சீசன் முழுக்க அவங்களுக்காக இவ்வளவு தூரம் முட்டு கொடுப்பீங்க அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா நான் பார்த்துருக்கவே மாட்டேன். இதை உட்காந்து என்னத்தை நான் பேசுறது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. மக்களாகி உங்கள்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இவங்க எல்லாம் ஓட்டு கேட்குறாங்க, நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுவீங்க அப்படிங்கிறது வந்து கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க. என்னுடைய கருத்து, நான் முதல் முறையாக அந்த சீசன் ஆரம்பித்ததுலேருந்து நான் முதல் முறையாக ஒரு விஷயத்தை நான் இப்போ தான் சொல்கிறேன். அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இருக்கிற 5 பேரும் மிக்சர் அப்படின்னு சொல்லிட்டேன். அந்த 5 பேரில் வந்து குறைந்தபட்ச மிக்சராக இருக்கக்கூடிய திவ்யா ஒருவேளை வந்து டிசவுடாக இருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுது. என்னுடைய கருத்துக்கு உடன்படுறீங்களா, இல்லை யாருக்கு ஓட்டு போடுவீங்க, இல்லை யாருக்குமே ஓட்டு போட மாட்டீங்களா அப்படிங்கிறத தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க. நம்ம சேனலை புதுசாக பார்க்குற நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, வீடியோக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. இதே மாதிரி நான் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ஏவி.